மேஷராசி அன்பர்களே, 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு இப்போ குரு சனி ரெண்டுமே அனுகூலமாக இருக்குது. ஆனால் சனி பெயர்ச்சிக்கு பிறகு மார்ச் மாதம் 29 திருக்கணித பஞ்சாங்கப்படி அந்த பெயர்ச்சி அவ்வளோ விசேஷமாக இல்லை. 7.5 சனி ஆரம்பமாகின்றது. இருந்தாலும் மேஷராசிக்கு சனி பகவான் ரொம்ப பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார். இருந்தாலும் கவனமாக இருக்கணும். முதல் 2.5 வருஷம் காலம் பொதுவாகவே இந்த 2.5 வருஷத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில், முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தொழில், உத்தியோகம், வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி வியாழ பகவான் இப்பொழுது அனுகூலமாக இருக்கார். ஆனால் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் மே மாதத்துக்கு பிறகு அனுகூலம் அவ்வளவு விசேஷமாக இல்லை. ராகு கேது இப்போ உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. ஆனால் ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்னர் அவர்களுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சின்ன யோகங்கள் எல்லாம் வரும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். பொதுவாகவே மூட்டு வலி, முதுகு வலி, மைக்ரைன் பிரச்சனை உள்ளவர்கள், அது மாதிரி நர்வ்ஸில் பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பிரயாணங்கள் பொழுது கவனமாக இருக்கணும். குறிப்பாக கடைசி 6 மாதமும் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஜூன் மாதத்துலேருந்து வீடு கட்ட ஆரம்பித்தவங்களுக்கு அது சீக்கிரமாக முதல் 6 மாதத்துக்குள்ளே முடிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை மேக்சிமம் நல்ல விஷயங்கள் எல்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவ்வளவு அனுகூலமாக இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பலன்கள் குறைவாக இருக்கும். ஆனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் பலன்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா, தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா, கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு இதோடைய தாக்கங்கள் குறையும், நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். கல்யாணம், சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முதல் 6 மாதம் ரொம்ப விசேஷமானது. தொழில், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் வந்து சேரும். அது மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு முயற்சிகளிலே முதல் 6 மாதத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான காலம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் முதல் 6 மாதம் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வருஷம் சொந்த பந்தங்களுடன் சில மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் வந்து போகும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருஷம். வரன்கள் விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். முதல் 6 மாதத்தில் நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு, திருமணம், விவாகத்துக்கு வரன் பார்க்குறவங்க சீக்கிரமாக அதை பார்த்து முடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னால் சனி, அதே மாதிரி குரு அவ்வளோ விசேஷமாக இல்லை. அதனால் சில தடைகள், தாமதங்கள் எல்லாம் வரக்கூடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், அதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் முதல் 6 மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த வருஷம் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு தாய்நாட்டுக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை தொழிலில் கவனமாக இருக்கணும். ஐடி நிறுவனங்களில் வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை அதை விட வேறு கம்பெனிக்கு மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதல் 6 மாதத்தில் நடக்கும். அதே மாதிரி கல்யாண மண்டபம் வைத்திருக்கிறவங்க, பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான காலம். சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு காணி வாங்கணும், மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள்லாம் இதை சுப விரய செலவுகளாக இல்லை முதலீட்டுகளாக நினச்சி முதல் 6 மாதத்துக்குள்ளே பண்ணிக்கிறது விசேஷம். தம்பதிகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்கள், செகண்ட் மேரேஜ்க்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். நண்பர்கள் வழியிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி
சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கக்கூடாது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட்ஸை படிக்காமல் கையெழுத்து போடுறது, சிக்னேச்சர் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய காலம். அதே மாதிரி ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், இந்த மாதிரி சாப்பாட்டு விஷயங்கள்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும். டயபெட்டிக் ப்ராப்ளம் இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன் இருப்பவர்கள், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஏன்னா முக்கியமான 2 கிரகங்களும் உங்களுக்கு கடைசி 6 மாதம் அவ்வளவு விசேஷமாக இல்லை. ஆன்மீகத்தில் நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் எல்லாம் வரக்கூடும். இயற்கை மருத்துவம் செய்பவர்கள், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, வர்மா, இந்த மாதிரி மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி மருந்து மாத்திரை சாப்பிட்ற போது ஒரே மெத்தடாலஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா அலோபதி மருந்து சாப்பிடுவாங்க, அது செட் ஆகலைன்னு திரும்ப சித்தாவுக்கு போவாங்க, சித்தா செட் ஆகலைன்னு ஹோமியோபதிக்கு போவாங்க. இந்த மாதிரி இருக்காதீங்க. ஏதாவது ஒரு மருத்துவ முறையை வந்து அது மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். மாணவர்கள் கவனமாக படிக்கணும். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஏஜென்சிகிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களும் நம்ம எதுக்காக போனோமோ அந்த கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணுவதுக்காகத்தான் நம்ம போயிருக்கோம். அப்படி நினச்சி அந்த கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். உங்களுடைய தாய் தந்தையர் வந்து நிறைய செலவு பண்ணி உங்களை அனுப்பியிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அங்கேயே நமக்கு பிஆர் கிடைக்கணும், இந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கு சிலருக்கு சில தடைகள் தாமதங்கள்லாம் வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களின் பொழுதும் கவனமாக இருக்கணும். கூடியமானவரை இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இரவு நேர பயணத்தை எல்லாம் மேக்ஸிமம் தவிர்க்கிறது நல்லது. ஓவர் ஸ்பீடாக போகிறது, பைக் ரேஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அதே மாதிரி துர்க்கை வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரி இந்த வருஷம் ஏழை மாணவருக்கு உங்களால் முயன்ற உதவி செய்யுங்க. நிச்சயமாக அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அல்லது இந்தியாவில் இருப்பவர்கள் இந்த வருஷம் வழிபட வேண்டிய அல்லது போக வேண்டிய கோவில்கள், ஆலயங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம், சென்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் ஆலயம் மற்றும் கும்பகோணம் கதிராமங்கலம் வனதுர்க்கை ஆலயம். இந்த கோவிலுக்கெல்லாம் போகிறது ரொம்ப விசேஷம். இலங்கையில் உள்ள நேயர்கள் இந்த வருஷம் வந்து நீங்கள் கதிர்காமம் முருகப்பெருமானை வழிபடுவதும், அதே மாதிரி இலங்கை யாழ்ப்பாணம் நகுலேஸ்வரம் சிவன் ஆலயத்தை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். சிங்கப்பூரில் இருப்பவர்கள் சிலோன் ரோடு ஸ்ரீ சண்பக விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே மாதிரி மலேசியாவில் உள்ள நேயர்கள் காஜாங் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில், முருகன் கோவிலுக்கு வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.